ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சீரடியிலிருந்து இந்த சாயப்பா உன் கூட பேசணும் தான் ரொம்ப நேரமா வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அவசரமாக உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்ல வரும்போது நீ இப்படி கண்டும் காணாம கடந்து போகாது என் செல்லமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாடக மேடைன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் இருக்க ஒவ்வொரு மனிதரும் நல்லவனா வேடம் போட்டிருக்காங்க, கெட்டவனா இருந்துக்கிட்டு நல்லவனை போலவும் வேடம் போட்டு நடிக்கிறாங்க. யார் எப்படி வேடம் போட்டு நடித்தாலும் நீ சரியாக தெளிவாக புத்திசாலித்தனத்தோடு இருக்கும்போது யாராலும் உன்னை எதுவும் செய்யவோ ஏமாற்றவோ முடியாதல்லவா? அப்படி உன் வாழ்க்கையிலே நீயாக யாரையும் எதிர்பார்க்காம வாழணும்னா உனக்குன்னு ஒரு நல்ல வருமானமும் நிலையான குடும்பமும் நிம்மதியான சந்தோஷமும் இருக்கணும். இது எல்லாவற்றையும் தரக்கூடியதற்கு ஆரம்பமாக அடித்தளமாக காசு பணம் தானே இருக்கு. இந்த உலகத்துல காசு பணம் தரக்கூடிய தைரியத்தை வேறு யாராலும் தர முடியாது. அதனால தான் முதல்ல உன் வாழ்க்கைக்கான செல்வத்தை நீ சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்றேன். அடுத்தவரை பற்றி மட்டுமே எண்ணி வாழக்கூடிய நீ உன் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடாதே. இந்த உலகம் மிகவும் சுயநலமானது. அடுத்தவங்களுக்காக, அவங்களுக்காக, இவங்களுக்காக நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா கடைசியில் உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடும். நீ விரும்பினவுடனே, நீ ஆசைப்பட்டவுடனே இந்த சாயப்பா அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட மாட்டேன். நீ முயற்சி செய்யும் போதுதான் உனக்கான முடிவை அழகானதாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீயும் மௌனமாக, அன்பாக ஒவ்வொரு விஷயங்களையும் அழகாக செய்து முடிக்க தயாராகு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். நீ எப்போதும் மற்றவங்க உன்னை நம்புவதை விட அதிக ஆழமான வலுவான நம்பிக்கையை உன் மேலே வச்சிருக்கணும். எந்த அளவுக்கு நீ தன்னம்பிக்கையோடு செயல்படுகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை உன்னால் வெற்றிகரமாக வாழ முடியும். நீ எல்லாரையும் நேசிச்ச, ஆனால் யாரையுமே நேசிக்காதன்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை உனக்கு மிக பெரும் ஏமாற்றத்தை கற்றுக் கொடுத்து விட்டதல்லவா? இனிமேலாவது எல்லாரையும் நம்பி கண்ணீரை விடாமல் யார் எப்போ எப்படி நடந்துக்குவாங்கன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. நீ சந்தோஷத்தை தீர்மானிப்பது எதில் பயணிக்கிறோம் என்பதல்ல, யாரோடு பயணிக்கிறோம் என்பதை பொறுத்துதான். நீ உன் வாழ்க்கையில் நல்லவங்களை உன் கூட வச்சுக்கும் போது அது நிரந்தர சந்தோஷத்துக்குரிய வழியாக, நிம்மதிக்குரிய பயணமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் சரியாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி, வாழ்வது ஒரு முறைதான் மனித வாழ்க்கை. அது உனக்கு பிடிச்சது போல உன் மனசாட்சி சொல்றது போல கேட்டு நடக்கலாம் அல்லவா? உன் மனசாட்சிக்குள்ள நான் இருந்து நிச்சயம் நல்ல வழியை தான் உனக்கு காட்டுவேன். இந்த உலகத்துல உன்னை சுத்தி இருக்கவங்க யாரும் உனக்கு தீர்வு சொல்வதற்கும் அல்லது தீர்ப்பு சொல்வதற்கும் நல்லவங்களும் இல்லை. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடக்க வேண்டிய அளவுக்கு நீ கெட்ட பிள்ளையும் அல்ல. நீயாக யோசி, எல்லா விஷயங்களிலும் நீயே முடிவெடு. உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படியும் நீ நல்லபடியா வாழும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எல்லா மனிதனும் மனசுல கஷ்டங்களோடும் காயங்களோடும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காயங்களோடு சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல. உனக்கே இப்போ ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு, கீழே விழுந்துட்டினா உன்னால் சிரிக்க முடியுமா? காயங்களோடு சிரிப்பது அவ்வளவு எளிது கிடையாது தானே. அப்படி இருந்தாலும் மனக்காயத்தோடு கஷ்டத்தோடு சிரிக்க பழகி வாழ்ந்துக்கிட்டு எல்லாரையும் பார்க்கும்போது நல்லா இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே பொய் சொல்லக்கூடிய உனக்கு எல்லா காயங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி நிச்சயமா நான் மகிழ்ச்சியை வரவழைப்பேன். இந்த சாயப்பாவே உனக்கு துணையாக வந்த பிறகு இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஒரு மனிதனுக்கு பணம் இருந்தா மகிழ்ச்சி வரலாம், ஆனா நிம்மதிங்கிறது மனசு சார்ந்தது மட்டும்தான். காசு பணத்தை வச்சு நிம்மதியை வாங்க முடியாது. நீதான் எப்போதும் மன அமைதியோட நிம்மதியோட வாழ தயாராகு. இந்த உலகத்துல யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக இருக்கணும். கடன், அன்பு, மரியாதை இது எல்லாமே உனக்கு கிடைச்சது போல நீ திருப்பி கொடுத்துட்டினா வாழ்க்கை நல்லா இருக்கும். அன்பை கொடுத்தவங்களுக்கு அன்பை கொடுக்காம, மரியாதை கொடுத்தவர்களை அலட்சியப்படுத்தி வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காம இருந்தா வாழ்க்கை சரியாக இருக்காது என் செல்லமே. சிக்கனங்கிறது ஒருத்தன் காசு பணத்தை எவ்வளவு குறைவா செலவு செய்யறாங்கிறத மட்டும் பொறுத்ததல்ல, அவன் இந்த காசை எவ்வளவு உபயோகமா தேவைக்கு மட்டுமே செலவு செய்கிறான் என்பதை பொறுத்ததுதான் சிக்கனம். நீ எப்போதும் சிக்கனமாக இரு. தேவையான விஷயங்களுக்கு தேவையான யோசிச்சுட்டு செலவு செய். இந்த உலகத்தில் எல்லாரையும் நேசிச்சு நீயும் நேசிக்கப்படும் பிள்ளையாக இரு. இந்த சாயப்பாவின் துணையோட உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றி கிடைக்க செய்வேன்.
உன் மனசுல உனக்குள்ளேயே நீ பல விஷயங்களை போராட வேண்டியதாக இருக்கு. முதல்ல நீ போராட வேண்டியது உன்னுடன் தான். உன் மனசு சொல்ற விஷயத்தையும் நீ சிந்திக்கிற விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காம போராடாம உனக்கு நடக்கிற அனைத்தையும் என் பொறுப்புல விட்டுட்டீனா இந்த சாயப்பாவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். ரொம்ப நாளா உன்கிட்ட பேசி பழகிட்டு இருக்க ஒருத்தருக்கு உன்னை பிடிக்கலைன்னா அவர்களுடைய தேவைகள் எல்லாமே உன்கிட்ட தீர்ந்து போயிருச்சு. அவர்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த உலகமே தேவைக்காக மட்டுமே தேடி வரக்கூடிய உலகம்தான். உன் கூட இருக்கிறவங்க என்ன எண்ணத்தோடு உன்கிட்ட பழகுறாங்க, என்ன நோக்கத்தோடு உன்னிடம் பழகுறாங்கன்னு தெரியாம அவங்களுக்கு உதவி செய்ய போய் நீ பலியாகிவிடக்கூடாது என் செல்லமே. யாருக்கு நீ உதவி செய்கிறதா இருந்தாலும் யோசிச்சு செய். கேட்காமலே போய் உதவி செய்கிறேன்னு நீ நாளைக்கு பிரச்சனைகளில் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இந்த கலியுக காலம் அவ்வளவு மோசமானதாக இருக்கும்போது நீயும் யோசிச்சு செயல்படுவதில் தப்பில்லை அல்லவா? இந்த உலகத்தில் எல்லாரும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உன்கிட்ட இருக்கிறது கடனும் கஷ்டமும் தானே. இதை வச்சு எப்படி சந்தோஷமாக இருப்பது நீ யோசிக்கிறாயா? நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை இந்த சீரடி சாயப்பா நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். எப்போதும் என் எதிரி கெட்டு போகணும் அழிஞ்சு போகணும்னு நினைக்காம எதிரியாக இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் அவனுக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனம் கொண்ட என் அன்பு பிள்ளையாக நீ இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். எத்தனை கைகள் உன்னை தள்ளி விட்டாலும் நீ நம்பிக்கையோடு இருந்தீனா நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் நம்பிக்கைக்கு ஏற்றாறு போல உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக நான் நடத்தி முடிப்பேன். வாழ்க்கையை ரசித்து வாழணும். எதை ரசிக்கிறதுன்னு தான் தெரியலை. எல்லாமே ஒரே கஷ்டமும் கவலையுமா இருக்குதுன்னு தானே நீ புலம்பிக்கிட்டு இருந்த. வாழ்க்கை உன்னை கையை பிடிச்சி தரன்னு தரையில் உடுத்து புரட்டு இழுத்துக்கிட்டு போகும்போது நான் எங்கள் வாழ்க்கையை ரசிக்கிறதுன்னு நீ புலம்புறது எனக்கு புரிகிறது. உன் புலம்பலை முடிவுக்கு கொண்டு வந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அழகாக உன் வாழ்க்கையில் நடத்தி தரேன். எப்போதும் பேசிட்டு யோசிக்கிறத விட யோசிச்சு பேச பழகு. யோசிச்சு நீ பேசும்போதே உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை அனாவசியமான பிரச்சனைகளுக்கும் அது முற்றுப்புள்ளியாக அமைஞ்சிடும். யார்கிட்ட எப்போ பேசினாலும் நம்ம பேசுறது சரியான்ற சிந்தனையும் யோசனையும் கவனமும் உனக்குள்ளே இருக்கட்டும். யாருக்கும் நீ பாரமாக இருப்பதை விட உன்னை வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு தூரமாக இருப்பதே நல்லது. இந்த உலகத்தில் மறுபடியும் குழந்தையா பிறந்து துன்பத்தை எல்லாம் மறந்து நிம்மதியாக நீ வாழணும்னு ஆசைப்படுறது எனக்கு தெரியும். நீ எதிர்பார்க்குற நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் இந்த சாயப்பா உன் கைகளில் கொடுப்பதற்காகவே இப்போது உன்கிட்ட பேச வந்தேன். இத்தனை நாளா நீ என்ன செஞ்சிருந்தாலும் சரி, இப்போது உனக்கான நல்வழியை காட்டி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நானே நடத்தி முடிக்கிறேன். இன்பம் எப்படி இருக்கும்னு உணர்ந்து சந்தோஷமாக கொஞ்சம் சிரிக்கிறதுக்குள்ளாகவே வாழ்க்கையில் வலியும் வேதனையும் தோல்விகளும் வந்து உன்னை ஒரு வழி பண்ணுதுன்னு எனக்கு தெரியும். அது எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் என் தங்கமே. நீ தலைகீழா நின்னாலும் தலையில் எழுதுறது நடந்தே தீரும்னு மற்றவங்க உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் இந்த சாயப்பா உன் தலையெழுத்தையே திருப்பி போட்டு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நீ எதிர்பார்ப்பது போல நடத்தி முடிப்பேன்.